Hi friends, welcome to Kazana Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குர்த்தியோட neckline எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த மேலே இருக்க டிசைனோட வீடியோ நான் போட்டிருக்கேன், டுட்டோரியல் வீடியோ எப்படி பண்ணியிருக்கோன்னு. ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டுருக்கேன், கேப் விட்டு கீழே ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் டைப்பில் ஒரு டிசைன் தான் இது. இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 ஸ்டிச்சோட டுட்டோரியல் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரேசிங் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். துணியில் ட்ரேசிங்கில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஸோ பிகினர்ஸ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். எல்லோ கார்பன் மெத்தட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு டிசைனை ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன பாட்டிலோட மூடி தான் நான் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் நான் போட்டிருக்கேன் கீழே. இது வந்து எல்லோ கார்பன். ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லோ கார்பன். இந்த மாதிரி வச்சுக்கணும். துணி மேலே வச்சுக்கிட்டு மேலே டிசைன் இருக்க பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணணும். நார்மல் ஒரு பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து எல்லோ கலரில் கீழே கிளாத்தில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்னொரு மெத்தட் இருக்குது, பட் அதுக்கு வந்து சாக் பவுடர்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் வேணால் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது நகராமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்கலாம், எதுக்கு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் எடுக்கிறோன்னு. பேப்பரில் நம்ம வரையும் போது தப்புனா நம்ம அழிச்சிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் கிளாத்தில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஒயிட் பென்சில் வச்சு கூட வரையலாம். பட் ஒரு சின்ன சின்ன மார்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லாம் போடுறதா இருந்தால் போட்டுட்டு அது மேலே நம்ம டிசைன் போடும்போது அந்த மார்க் வந்து தெரியாது, மறைஞ்சிடும். பட் இன்கேஸ் நீங்கள் ட்ராயிங்கே டைரெக்டாக நீங்கள் ட்ரேஸ் எடுக்காமல் வரைகிறீங்கன்னா, இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சப்போஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அழியாது. இது வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது வந்து பட் இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. நம்ம நார்மல் பென்சில் இல்லை க்ரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்மட்ஜ் ஆகும் இல்லையா? இந்த பென்சில் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது, பட் அழியவும் செய்யாது. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து வரைய முடியாது. நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு நான் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ஸு. நடுவில் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம கட் ஒர்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் நம்ம அடியில் வச்சோம் அப்படின்னா டபுள் கலரில் தெரியும், அழகாக இருக்கும். இது வந்து லீஃப் ஸ்டிச்சு, க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அது லீஃப் ஸ்டிச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்லேயே வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து குர்த்தி தானே, ஸோ நம்ம வந்து பலாசோ அண்ட் லெகின்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். க்ரீனு, பிங்க்கு, கோல்டன் கலரு, ஸோ நம்ம கலராக போட்டுக்கலாம். ஸோ நடுவில் வந்து பேர்ல்ஸ் கூட நான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீடு தான் இது, நம்பர் 3 சைஸ் பீடு இது, அது வச்சுருக்கேன். ஸோ அவுட்லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு, லீவ்ஸ்க்கு எல்லாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் லீஃப் ஸ்டிச்சும் நம்ம எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்பனை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து எல்லோ கார்பன். நீங்கள் ட்ரேசிங்க்கு இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லோ அண்ட் ஒயிட்டில் கார்பன் கிடைக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து இங்க் பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகாது. உங்களுக்கு தொட்டிங்கன்னா கூட பாருங்கள் வரலை, இங்க் வந்து வரலை. இதுவே நீங்கள் பிளாக் அப்படின்னா ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்க் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும், அது வந்து உங்களுக்கு அழியவும் அழியாது. ஸோ நீங்கள் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணாதீங்க, எல்லோ கார்பன் அப்படி இல்லைன்னா ஒயிட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட 2 பண்டலாக இருந்தது ஒரே கலரில் அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு பண்டல்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன இதில் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். டபுள் த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எம்போசிங்காகவும் தெரியும். இந்த மாதிரி 2 த்ரெட்டும் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவுலேருந்து மிடில்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஒரு ஸ்ட்ராண்டு டபுள் த்ரெட்டாக வருது பாருங்கள். ஸோ மேலே போய் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். இப்படி நம்ம பஞ்ச் பண்ணி மறுபடியும் பேக்கில் இழுக்கிறோம். ஸ்டிச்சை பேக்கில் இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும் அதே இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ உங்களுக்கு அது க்ரிப்காக போடுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய டுட்டோரியலில். சின்ன செயின் ஸ்டிச் வந்து க்ரிப்காக நம்ம போடுவோம். அகைன் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்ச் பண்ணுறோம். மறுபடியும் பேக்கில் எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் போடுறோம். அகைன் ரைட் சைட் போயிட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஸ்டிச். இது மறுபடியும் பேக்கில் இழுக்கிறோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கட் ஆகும். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டிச் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான், அருந்தெல்லாம் போகாது. மறுபடியும் ரைட் சைட் போட்டுட்டு பேக்கில் நம்ம இழுக்கிறோம். மறுபடியும் ஒரு சின்ன லாக்கு. அகெயின் லெஃப்ட் சைடு. இது 2 பக்கமும் இதே மாதிரி போடும்போது ஒரு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு கிடைக்கும். க்ரீன் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடும்போது லீஃப் மாதிரி இருக்கும். இது நான் வந்து கிளாத்தும் க்ரீனுன்றதுனால நான் வந்து பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ அந்த குர்த்தியில் நம்ம வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லெஃப்ட் சைடு பேக்கில் எடுக்கிறோம். த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியம். சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப ஹார்டாலாம் பிடிச்சி இழுக்கக்கூடாது. க்ரிப் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் டைட்டாகவும் ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிக்கக்கூடாது கீழே இருக்க த்ரெட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போடணும். சேம் பேட்டர்ன் தான். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கண்டினியூஸாக போட்டு முடிக்கும் போது ஒரு லீஃப் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எண்ட் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு லூப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஆல்ரெடி இருக்க லூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி நீடிலில் மாட்டிட்டு அடியில் இருக்க நூலை பிடிச்சி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட், அந்த குர்த்தியில் இருக்க ஃப்ளவரில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது போடலாம். இதுக்கு வந்து நார்மல் எம்மிங் போடுற நீடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹோல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து நீடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம நீடிலில் மாட்டி எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டோன்னா 12 ஸ்ட்ராண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கீழேருந்து நம்ம இந்த மாதிரி நூல் எடுத்துட்டு சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து சிக்கல் ஆகிடும். ஸோ அடியில் இருக்க நீடில் நம்ம இழுக்கும் போது உங்களுக்கு நாட் விழும், ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ அகைன் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இழுக்கும் போது ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவரில் ஒரு எந்த டிசைன்னாலும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்க்கும்போது நெருக்கமாக போடணும். நெருக்கமாக போடும்போது
ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அகைன் நான் போடுறேன். இந்த மாதிரி கீழே இருந்து நூல் எடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன ரொட்டேட்டு பண்ணி பக்கத்துலே, அதாவது அந்த நீடில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஹோலை விட்டுட்டு அந்த ஹோலுக்கு பக்கத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இழுக்கும்போது நாட் விழுந்துடும். இது ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் போடலாம். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும் த்ரெட்டு. சில்க் த்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும். பட் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் வந்து விஷயம். ஸோ நாட் விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ கிட்ட காமிக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனிங்காக க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இன்னொரு ஸ்டிச் நான் போட்டு காமிக்கிறேன். கீழேருந்து எடுக்கிறோம் நீடலை, இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் வந்து நீடலில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் இப்படி தான் பண்ணணும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணி பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிடிச்சி இழுக்கும்போது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சிக்கு விழுந்தாலும் உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நல்லா அழகாக வந்துடும். இது வந்து எப்படி நம்ம வந்து என் நாட், இந்த ஸ்டிச்சுக்கு எப்படி என் நாட் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரேமை வந்து திருப்பிக்கிட்டு இப்போ வந்து பேக் சைடு இருக்கோம், நம்ம இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி நீடில் இதுக்குள்ளே விட்டு எடுத்தோன்னா நாட் விழுந்துடும். ஸோ பேக் சைடில் ஃப்ரேமுக்கு பேக் சைடில் நம்ம வந்து நாட் போடுறோம். இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடு நான் காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த வீடியோவில் லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.